தற்போது நம்மோடு சிபிஎம்முடைய தோழர் திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் இணைகிறார். தோழர் வணக்கம். தோழர் பேசுங்க, நான் பேசுறது கேட்குதுல்ல? சார் தோழர், இந்த வெடி விபத்து குறித்து நம்முடைய இளந்தமிழ் ஆர்வலர் நிறைய கருத்துக்களை சொன்னார். இது ஒரு தொடர்கதையாக மாறி வருகிறது. அம்மையார் சசிகலா அவங்க சொல்கிறாங்க 70 விபத்துகளில் 130 உயிர்கள். விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், அன்றாட காட்சிகள், தன் வயிற்றை கழுவதற்காக 300 ரூபாய் சேலரி வாங்கிட்டு உயிர் இழக்கணுமா? இப்படிப்பட்ட ஒரு பரிதவிக்கக்கூடிய சூழலில் தோழர் இதற்கான விவகாரங்கள் என்ன? இந்த ஆண்டு 2025 அவர்கள் சொல்கிறார்கள் ஜனவரியிலையும் இது போன்ற சம்பவம் நடக்கிறது. தொடர்ந்து மாதம் ஒரு முறை நடந்து கொண்டிருந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்க இது தொடருது. இதற்கு என்னதான் தீர்வு? ஓகே, நம்ம இது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு நடந்த விபத்துல ஒரு 5 பேர் காயம், 3 பேர் டெத்து நடந்திருக்கு. இது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதே மாதிரி நாம தொடர்ந்து பட்டாசு வெடி விபத்து குறித்து தொடர்ந்து ஜெயா பிளஸ்லயும் பேசிட்டு இருக்கோம். இந்த விபத்து நடக்கும் போது பல்வேறு தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில், அரசு தரப்புகளில் நாம் சொல்லக்கூடிய விபத்து சம்பந்தமாக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஏராளமான ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்களை அரசுக்கு நாம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். குறிப்பா மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாகவும் சிஐடியு தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் பல்வேறு விவரங்களை கொடுக்கிறோம். விபத்து நடப்பதற்கான அடிப்படை காரணங்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கும் தெரியும். இப்பயும் நாம அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் சில குழுக்களை அமைச்சு அந்த குழுக்கள் ஆய்வு செய்வதற்காக தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொன்னார். இந்த ஆய்வு குழுக்கள் ஒவ்வொரு பட்டாசு தொழிற்சாலைகளும் ஆய்வு செய்கின்ற போது எங்கே கடந்த காலத்தில் இது போன்ற விபத்துகள் நடைபெற்றது, இப்போது நடைபெறக்கூடிய விபத்துகளுக்கான காரணம் என்ன, அந்த காரணங்களிலிருந்து அதனுடைய படிப்பினையை கற்றுக்கொண்டு அதை செழுமைப்படுத்தி இனிமேல் அந்த எதன் மூலமாக அந்த விபத்து நடந்ததோ அதன் மூலம் அதை தடுப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் செய்திருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மட்டுமே பட்டாசு தொழிற்சாலைகளுக்குள்ள ஆய்வுக்கு போறதுனால மட்டுமே அது தீர்வாகிடுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது மட்டுமே தீர்வாக. இங்கே பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்க இருக்கிறாங்க. 1500க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கு. இது இந்த தொழிற்சாலையை பொறுத்தளவுக்கு ஒரு காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் வீடு சேர்வது ஒரு உத்தரவாதமற்ற ஒரு தொழில் தான். ஆனால் பாதுகாப்பான தொழில், அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. தொழில் பாதுகாப்பான தொழில். பாதுகாப்பான தொழிலை பாதுகாப்பாக செய்வதற்கு, உரிய விதிமுறைகளோடு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அது குறிப்பாக அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. அரசு என்ன செய்ய வேண்டும்? தொழிற்சாலைகளில் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா? தொழிலாளர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கப்படுகிறதா? அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு உரிய முறையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கேற்ப சம்பளம் வழங்கப்படுகிறதா? இஎஸ்ஐ, பிஎஃப் திருத்தம் செய்யப்படுகிறதா? அவர்களுக்கான தொழிலாளர்களுக்கான உரிமைகள் அங்கே வழங்கப்படுகிறதா? பட்டாசு தொழிற்சாலைகளுக்குள் அவர்களுக்கான அடிப்படை சேவைகள் நிறைவேற்றப்படுகிறதா? பாதுகாப்பு வசதிகள் உறுதிப்படுத்தப்படுகிறதா? இப்படி ஏராளமான விதிமுறைகள் அரசு எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு 4 குழுக்கள் மட்டுமே இதை ஆய்வு செய்தால் மட்டுமே இந்த பட்டாசு விபத்துகளை தடுத்திட முடியும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயம்? இங்க நம்ம கேள்வி, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த குழுக்களில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்க அமைப்புகளை சார்ந்த தொழிற்சங்க பிரதிநிதிகளை இணைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சட்டப்பூர்வமாக அது அரசாங்கம் அது ஏற்பதில்லை இருந்தாலும் கூட அதனுடைய விதிமுறைகளை அரசாங்கம் உருவாக்கி அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் என்ற முறையில் தொழிற்சங்க பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு குழு அப்படிங்கிற அந்த குழுவோடு சேர்ந்து இணைக்கும் போது இங்கே தவறுகள் நடக்கிறது என்பதை நம்ம சரியா சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இந்த குழுக்கள் பல நேரங்களில் ஆய்வு என்ற பெயரில் தொழிற்சாலை நிறுவனங்களில் பிரிண்டம் பண்ணி ஒரு கையூட்டு பெறக்கூடிய ஒரு அவலநிலை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கின்றது. தொழிற்சாலை தரப்புல நடக்கக்கூடிய குற்றச்சாட்டு நாங்களும் அதான் சொல்றோம்.
அப்போ இந்த கையூட்டு பெறக்கூடிய இந்த அவலநிலையை சரி செய்வதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு செய்கிறதா என்பது, இந்த மாவட்ட நிர்வாகம் செய்கிறதா என்று கேட்டால், கடந்த கால விபத்துகளிலிருந்து இந்த விபத்துகளை தடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் கவலைக்குரிய, வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இந்த கடந்த கால படிப்பனைகளிலிருந்து மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இதோடு சம்பந்தப்படுத்தி பொருத்தி பார்த்து இனி எதிர்வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விபத்துகளை தடுப்பதற்கு ஒரு கூட்டு முயற்சி தான் உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள், அரசு, தொழிற்சங்க பிரதிநிதிகள் இதெல்லாம் சேர்ந்து உள்ளடக்கிய ஒரு விஷயம். ஆகவே யாரோ ஒருத்தர் மட்டுமே, அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியுமோ அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத அரசு உணர மறுக்கிறது அப்படிங்கிறதா ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. சிறப்பு தோழர், ரொம்ப தெளிவாக அரசாங்கத்திற்கு பல உத்தரவுகளையும் இது தொடர்கதையாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதற்கான தீர்வு என்பதையும் வழங்கியிருக்கீங்க. பாலசுப்ரமணியா, சிபிஐஎம் சார்பில் நீங்கள் இப்போ ரெண்டாம் வட்ட கருத்தை வைங்க. உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய விவகாரம் என்னென்னா, தொடர்ந்து நாங்கள் பேசுகிறோம், மரணங்கள் தொடர்கிறது. இது இப்படி இன்னொரு சில மாதம் கழித்து மறுபடி குண்டு வெடிப்பு, அதாவது பட்டாசு வெடிப்பு நடக்கிறது. இதற்கு என்னதான் தீர்வு, அதை மட்டும் சொல்லுங்கள். தொழிலாளர் நல விரோதமான நடவடிக்கை, மனித சமூக விரோதமான நடவடிக்கை, எப்படி பார்க்கிறீங்க? நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது அரசு கையில தான் 100% இருக்கு. அரசு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கு, 1-2 இல்ல, நிறைய இருக்கு. அதுல அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய சட்டத்தில், அதாவது விதிமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முறையா ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படுதா அப்படிங்கிறதுதான் இதனுடைய கேள்வி. இந்த விபத்துகள்லாம் நடப்பதற்கு இங்கிருந்துதான் துவங்குது. இப்ப சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு, அங்கிருந்து துவங்க வேண்டியது. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஜெயா பிளஸ்லையும் நம்ம இந்த டிவி தொலைக்காட்சிகள்ல விவாதிச்சுட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றக்கூடிய விபத்துகள் குறித்து. அதாவது 2024 47 பேர் உயிர் பலி நடந்திருக்கு, 12 விபத்து நடந்திருக்கு. 2024 12 விபத்துகள், 47 பேர் உயிர் பலி. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேட்டாவும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, 24 12 விபத்து நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு, எதனால் நடந்தது, எந்த மருந்து கலவை செய்யும் போது நடந்தது அப்படிங்கிறத சரியான முறையில அதை ஆய்வு அரசாங்கத்திட்ட அந்த விவரங்கள் இருக்கு. அப்ப அங்கதான் பிரச்சனை இருக்கா, அப்ப அங்க சரி பண்றதுக்கு முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. விபத்து நடக்கும், எல்லோரும் வருவார்கள், குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள், சில விஷயங்களை பறக்க பறக்க அரசாங்கம் ஓடி அதையும் செய்வாங்க, அரசாங்கம் நிதி உதவி கொடுப்பாங்க, அது முடிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி அடுத்த மாசம் இன்னொரு சம்பவம் அடுத்தடுத்து நடக்குது. அப்ப இதுக்கான தீர்வுங்கிறது குறிப்பா இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கையில் முதல் பொறுப்பு. அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இந்த குழுக்களை மட்டுமே நம்பி இந்த விபத்துகளை தடுக்க முடியும் என்று நினைத்தால் அது அபத்தமானது. இந்த ஆட்சியரால் அமைக்கப்பட்ட அந்த குழுக்களோடு இணைந்து தொழிற்சங்க பிரதிநிதிகளை இணைக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு உரிய முறையில் பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். விதிமுறைகள் சரியான முறையில் பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அரசாங்கத்தின் சார்பாக அரசாணை போடப்பட்டிருக்கிற குறைந்தபட்ச கூலி 18,000 ரூபாய் அரசாணையை இன்றைக்கு வரைக்கும் இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம், தொழிலாளர் நலத்துறை இன்னைக்கு வரைக்கும் அமலாக்கப்படல. மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. அரசாணை போட்டு அரசாணை எழுத்தா இருக்குது, பயில் அப்படியே பத்திரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தொழிலாளர்களுக்கான அந்த குறைந்தபட்ச கூலி, அந்த போட்ட அந்த உத்தரவு இன்னைக்கு வரைக்கும் அமலாக்கப்படல. அப்போ தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த தொழில் முழுக்க முழுக்க பட்டாசு தொழில் பாதுகாப்பு உள்ளதுதான், அதுல யாராலையும் மாற்று கருத்து, யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சரி செய்ய வேண்டிய பிரச்சனை எங்கிருந்து துவங்குதுங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதே இல்லை.
அதனுடைய விளைவுதான் ஒவ்வொரு மாதமும் சில காலங்கள் இடைவெளி விட்டு விட்டு இந்த விபத்துகள் நடந்துட்டே இருக்கு. அது பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், சின்ன ஃபேக்டரியா இருக்கலாம், எந்த ஃபேக்டரிங்கிறது விதிவிலக்கு அல்ல. ஆக மாவட்ட ஆட்சியர் இதுல போதுமான கூடுதல் அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சரி, தமிழ்நாடு அரசும் சரி, இதில் கூடுதலாக கவனம் செலுத்தி கூடுதலாக அக்கறையோடு இந்த மாவட்டத்தில் இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கென்று ஒரு கூடுதலான முயற்சி எடுத்து கூடுதல் கவனம் செலுத்தினால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விபத்துகளை நிச்சயமாக தடுக்க முடியும். தடுப்பதற்கு சொல்லுங்க. இதை தடுப்பதற்கு நாம் சொல்லியிருக்கக்கூடிய ஏராளமான அம்சங்கள், சட்டத்துக்கு உட்பட்டு விதிமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த விபத்து நடப்பது தொடர்கதையாக இனிக்கும். இதனால் பாதிக்கப்படுவது இவர்கள் எளிய தொழிலாளர்களுடைய உயிர்தான் பறிபோகும். அவர்களுக்கு நிவாரணம் போய் சேரும். அவருடைய குழந்தைகள் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். அவருடைய கல்வி பாதிக்கும், அந்த குடும்பம் பாதிக்கும், எல்லோரும் பாதிக்கும். நன்றி சார். தோழர், உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப தெளிவாக தமிழக அரசுக்கு உங்களுடைய வேண்டுகோள்.